Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 type of material varieties வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நம்பர் 1 செக்ஷனில் 2 type of crepe silk sarees வந்திருக்கு. நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு crepe silk சாரியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் போல் மைசூர் கிரேப் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜெட் கிரேப்புமே வந்திருக்கு. மைசூர் கிரேப் silk சாரி அண்ட் ஜார்ஜெட் கிரேப் silk சாரி கலெக்ஷன் எல்லாமே இன்னைக்கு லிமிட்டடாக தான் இருக்க போது. நம்பர் 1 செக்ஷனை எடுத்துக்கிட்டிங்க கூட மைசூர் கிரேப் silk சாரி கூட கலெக்ஷன் லிமிட்டடாக தான் வந்திருக்கு. ஜார்ஜெட் கிரேப் silk சாரி வந்து ரீஸ்டாக்டு கலெக்ஷன் தான் வந்திருக்கு. எல்லாமே ரீஸ்டாக்டு கலெக்ஷன் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் மேங்கோ பேட்டர்னில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மீனா பூட்டா கொடுத்த மாதிரி ஜார்ஜெட் கிரேப் அதுவுமே ரீஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் தென் ஃபைனலாக வந்து லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் ஜார்ஜெட் கிரேப்புமே வந்து ரீஸ்டாக்டு கலெக்ஷன் தான். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 செக்ஷனில் மைசூர் கிரேப் silk சாரி அண்ட் ஜார்ஜெட் கிரேப் silk சாரி. ஆனால் நம்ம போட்டிருக்க எல்லா பேட்டர்னுமே மோஸ்ட் வாண்டட் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன் மட்டும்தான். ஏன்னா ரீஸ்டாக் ஒன்ஸ் வருது அப்படின்னா அது நிறைய வந்து டிமாண்ட் இருக்கிற கலெக்ஷனுக்கு மட்டும்தான் ரீஸ்டாக் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான் வந்து இன்றைக்கும் வந்து ரீஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1ல் வந்து மைசூர் கிரேப் silk சாரி ஜார்ஜெட் கிரேப் silk சாரி வந்திருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட், ஸோ லாஸ்ட் சாட்டர்டே ஆர்டர் பண்ணவங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டேவா 1 வீக்காகவே கொரியர் வந்து கொஞ்சம் டிலே தான். எல்லா கொரியர் சர்வீஸுமே பர்டிகுலராக ஒரு கொரியர் அப்படின்னு கிடையாது. எல்லா கொரியர் சர்வீஸுமே ஏன்னா எப்போவுமே வந்து பர்டிகுலரான ஒரு கொரியர் வந்து டிலே ஆகலாம். எல்லா ஏரியாவுக்குமே அந்த கொரியர் சர்வீஸில் ஏதாவது ஒரு நாள் டிலே பண்ணலாம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து May 1 ஹாலிடே அந்த ஒரு அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து தொழிலாளர் தினம் அப்படின்றதுனாலையும் சரி கொரியர் வந்து கொஞ்சம் டிலே ப்ளஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இதனாலையுமே சரி உங்களுக்கு கொரியர் வந்து கொஞ்சம் நல்லாவே டிலே தான். எல்லா கொரியர் சர்வீஸுமே ஏன்னா நம்ம வந்து சாட்டர்டே புக் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் டியூஸ்டே போய் ரீச் ஆகிற மாதிரி தான் போட்டிருப்போம். டியூஸ்டே ஆர் வெனஸ்டே கூட ரீச் ஆகிடும். பட் யாருக்குமே இன்னைய வரையுமே வந்து கொரியர் வந்து போய் ரீச் ஆகலை. எல்லா கஸ்டமர்ஸுமே கேட்கும் போது ஒரு சில பேருக்கு டிடிசியில் போட்டிருக்கோம், ப்ரொஃபஷனலில் போட்டிருக்கோம், எஸ்டி கொரியரில் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே செக் பண்ணும் போது எல்லாரோட கொரியர் சர்வீஸுமே வந்து ரொம்ப வந்து டிலே ஆகி தான் மூவ் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் ரீச் ஆகலையோ சாட்டர்டேலேருந்து போட்டவங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஏன்னா இந்த டைம் எல்லா கொரியர் சர்வீஸுமே இப்போ பர்டிகுலர் கொரியர் சர்வீஸ் மட்டும் டிலே அப்படின்னா நம்ம வந்து சரி அந்த கொரியர் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். பட் இது வந்து சம் வந்து இந்த மாதிரி ஒரு மே 1ங்கிறதுனாலையும் அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்னாலையுமே வந்து கொஞ்சம் நல்ல கொரியர் சர்வீஸ் எல்லாமே டிலே ஆகுது. ப்ளஸ் வந்து சம்மர் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல ஹீட் அப்படின்றதுனால அவங்களுமே வந்து எல்லா அந்த கொரியர் சைட்லேருந்து போகிற பார்சல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகலை. ஒரு ஸ்டேஷன் போயிருக்கா அடுத்த ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கே 1 டே அப்படியே டக்குன்னு மூவ் ஆகிடும் முன்னெல்லாம். இப்போ அதையும் 1 டேக்கு அப்புறம் தான் மூவ் ஆக செய்து 1 or 2 days அப்படியே பெண்டிங்கில் போட்டு தான் மூவ் பண்ணுறாங்க. அதேமாரி பர்டிகுலர் ஏரியாவுக்கு போனால் கூட இந்த உங்களுக்கு இந்த சம்மர் அப்படின்றதுனாலையும் வந்து இந்த கொரியர் சர்வீஸ் வந்து போயிட்டு அவங்களால வந்து உடனே பார்சல் டெலிவர் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி போயிருக்கு அப்படின்னா ஒரு சில நாளில் இன்றைக்கே பண்ணிவிடுவாங்க. ஒரு சில டைம் வந்து அவங்களால டெலிவர் பண்ண முடியாமல் மறுநாள் போய் செய்கிறது அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் சாட்டர்டேக்குலேருந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க யாருக்கெல்லாம் பார்சல் வரலையோ அவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீசனால் தான் எனக்கு மட்டும் தான் வரலையோ ஃப்ரெஷ் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரையும் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்களா பயப்படுவாங்க. இவங்க உண்மையாகவே அனுப்பியிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக பயப்படாதீங்க. எல்லாருக்குமே இந்த பார்சல் இஷ்யூ இருக்குது. எல்லா கொரியர் சர்வீஸுமே இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து உங்களுக்கு அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் கிட்டத்தட்ட என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 years ஜேர்னி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்தே நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வருது. ஸோ ஆனால் நம்ம இந்த சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 5 years ஆகிடுச்சு. 4 years கம்ப்ளீட்டட் 5th year 5 years கிட்டேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அப்படிங்கும் போது இவ்வளோ இயர்ஸாக வந்து நம்ம ஸ்டே ஆகி ஒரு பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு நம்ம இன்ஸ்டாலேயே நான் ஒரு டைம் நான் சொல்லியிருப்பேன் இன்ஸ்டாவில் வந்து ஃபேக் ஐடி நானே அவங்க ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சே டெக்ஸ்ட் பண்ணி கேட்கும் போது அவங்க அப்படியே பர்ஃபெக்டாக பேசுகிறாங்க.
ஆனால் அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் இதில் ஃபேக்குன்னு அவங்க எல்லாமே ஃபேக்குன்னு பே பண்ணி ஏமாந்தவங்களாம் போடுவாங்களா, அதெல்லாமே ஹைட் பண்ணியிருக்காங்க மெசேஜ். ஆனால் ஒருத்தவங்களோட மட்டும் அவங்க ஹைட் பண்ண மறந்துருக்காங்க, ஃபேக்குன்னே இருக்குது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணி கேட்குறேன், ஃபேக்குன்னு இருக்குது அப்படின்னு. அவங்க அதையே காதல வாங்கலை, பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்றது மட்டும்தான் இருக்காங்க. இது எதுக்காக நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான். மோஸ்ட்லி யூடியூப்ல இருக்கா என்னன்றது பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் தான் நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை நான் சொன்னேன்னா அவங்களோட அக்கௌண்ட்டே அடுத்த ஒரு நான் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து பிளாக் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பிளாக் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேக் அக்கௌண்ட்டு இப்போ நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் மாதிரி எப்படி வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒருத்தவங்களோட பேஜில் இருக்கிற வீடியோஸாகவே மட்டும் எடுத்து போட்டு, ஒரு சில பேர் வந்து மிக்சட் வீடியோஸ் போடுறாங்க, ஒரு சில பேர் பர்டிகுலர் ஒருத்தவங்களோட பேஜில் இருக்கிற வீடியோவை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி அவங்களோட போஸ்ட் பண்ணிக்கிறது, இல்லை டெக்ஸ்டாக இருக்கிறது, பிக்சராக இருக்கிறது அப்படியே போஸ்ட் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அவங்க இன்ஸ்டாலேயோ வேறு ஏதாவது ஒரு பேஜ்லேயோ வந்து சோஷியல் மீடியாலேருந்து ஏதாவது ரிவ்யூஸ் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ரிவ்யூஸை எடுத்து அவங்களோட ரிவ்யூஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க பேஜை ஆரம்பித்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேஜோட ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு 10 days 20 days பிஃபோராக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ரிவ்யூஸ்மே அப்படியே கிளியராக வந்து அந்த டேட் தெரியாமல் அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு பாயிண்டில் அவங்க வந்து அந்த டேட் தெரிகிற மாதிரி ஏதோ பார்க்கும்போது அவங்களோட பேஜ் ஜனவரியில் தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மே மந்த்லாம் வந்து ரிவ்யூஸ் கொடுத்த மாதிரி எடுத்த ரிவ்யூஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து இன்ஸ்டாவோட ரிவ்யூஸாகவே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது அது பர்டிகுலராக வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து உன்னிப்பாக பார்த்தா தான் அது ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்றதே தெரியுது. ஏன்னா ரிவ்யூ போட்டிருக்காங்க, அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படிலாம் பார்த்து ஏமாறாதீங்க. ஒரு வந்து இவ்வளோ வருஷம் ஸ்டே பண்ணியிருக்கவங்கள்ட்ட நிறைய கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களோடது ஒரிஜினல் தானா, ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணுமா, எனக்கு வந்து பயமாக இருக்குது, இது தானே கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி பேஜில் உங்களுக்கு பார்க்க வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது, டக்குன்னு அப்படியே அந்த ஒரே ஒரு பிரைன் வாஷ் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிறத பார்த்தோன்னே இவ்வளோ கம்மியாக இருக்குது எங்கேயுமே கிடைக்காது அப்படின்றத எந்த இடத்துலையும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது அவ்வளோ ரேட் கம்மியாக. என்ன ஒரு இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் மிக்சர் டிசைன் தான் இருக்கும். ஏன்னா எல்லா டிசைன்லேயும் ஏதோ ஒரு பீஸ் 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு தங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு பீஸ் 2 பீஸை வந்து எப்படியாவது கிளியர் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நமக்கு மார்ஜினே இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நம்ம எடுத்த அந்த சாரி எடுத்த அமௌண்ட்டைனாச்சும் அட்லீஸ்ட் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அதோட ஒரு 100-200 உங்களுக்கு கம்மியாக கொடுத்தா கூட அட்லீஸ்ட் அதை வந்து கிளியர் பண்ணி ஆகணுங்கிற பட்சத்தில் தான் கிளியரன்ஸ் சேல் வரும். அந்த கிளியரன்ஸ் சேலில் எப்போவுமே வந்து மிக்சட் டிசைனாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு செட் வைஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியரன்ஸ் சேலில் யாராலையுமே போட முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ராஸ் செக் பண்ணிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இதை நம்ம எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 6 இயர்ஸாக இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் அப்படின்றத நம்புங்க. இன்னொன்று, ஓரளவுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் டிலே ஆகுது, ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன்னால டிலே ஆகுது, அந்த டைம் கொஞ்சம் கொடுங்க. ஸோ வந்து இருந்தாலும் நம்ம ஒரு 3 working days 4 working daysன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ரீச் ஆகிடும். அதுக்குள்ளே ரீச் ஆகலாம் 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், அது என்னன்றதை நாங்கள் செக் பண்ணிவிடுவோம். நீங்கள் சொல்லாமலேயே நாங்கள் அப்படியே ஒரு 10 days விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது முடியாது. ஏன்னா ஒரு 10 days 15 days அந்த பார்சல் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் அப்படியே மிஸ் ஆகிருந்துடலாம். அதனால தான் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ எல்லா கொரியர் சைட்லேயுமே டிலே அப்படின்றது எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் போது தான் நாங்கள் அதை போய் செக் பண்ணும் போது எங்களுக்கு அது வந்து தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 days அப்படின்றோம் அப்படின்னா நீங்கள் 1 or 2 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 1 or 2 daysக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து சேரலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு என்னன்றதை பார்த்துட்டு நாங்கள் அதோட ரிப்ளை கொடுக்குறோம். இல்லை இதுதான் இது அப்படின்றத ரிப்ளை கொடுக்குறோம். அந்த ரிப்ளைவை வந்து ஃபேக்குன்னு எடுத்துக்காமல் நம்புங்க. இதுதான் வந்து என்னோட பாயிண்ட்டு.
ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2 செக்ஷனுமே நிறைய பார்த்துட்ருக்கோம். நம்பர் 2 செக்ஷனில் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க இன்றைக்கி நிறையவே வந்து மைசூர் சிஃபான் காலா ஜார்ஜெட் வெரைட்டிஸ் தான் நிறைய வந்திருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல வந்து இப்போ நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் வியரா மாதிரியும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வியர் சாரி, அப்படி எப்படி எல்லாத்துக்கும் காமனாகவே கொடுக்குற சாரீ வெரைட்டி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்பர் 3ல ஃபங்க்ஷன் வியர்க்கும் வியர் பண்ணிக்கலாம், சம்மருக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற சாரீ, ப்ளஸ் ஆஃபீஸ் வியர்க்கும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்ன வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்பர் 3ல இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்பர் 2ல இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்பர் 3ல நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, சம்மருக்கு ஆஃபீஸ் வேர் ஃபங்க்ஷன் வேருக்கு எல்லாருக்கும் காமனாக அது பார்த்ததுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஆமாம் 100% கரெக்ட் அப்படின்னு. அதே தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த துஷர் சில்க் சாரி, டசர் சில்க் சாரின்னு சொல்கிறோம்ல அதுதான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினன் காட்டன் சாரி. ஸோ இப்போ போட்டிருக்க எல்லா சாரியுமே இதெல்லாம் பாருங்களேன், ஜரி பார்டர் கொடுத்ததுனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்திருக்க துஷர் சில்க் சாரி எல்லாமே உங்களுக்கு காட்டன் மிக்சடில் அப்படின்றதுனால சம்மருக்கு நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேருக்கு நான் வியர் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நமக்கு நல்லாவே இருக்கும். மெட்டீரியல் வைஸ் நீங்கள் வியர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சம்மருக்கு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ துஷர் சில்க் சாரியை பொறுத்தவரையும் 999+ ஷிப்பிங்கில் இருக்க சாரீஸாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லினன் காட்டனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 650 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் 950, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1099+ ஷிப்பிங். அது வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2 செக்ஷனில் எடுத்துகிட்டு வந்துடும், சாரி நம்பர் 3 செக்ஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.